என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொதுவாழ்வாதம் எடப்பாடி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் ஈட்டியால் சரமாரியாக குத்தி கொல்லப்பட்டதும் அந்த கொலை குற்றத்திற்கு காரணமான அந்த இளைஞர்களில் ஒருவர் எடப்பாடி என்பதுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் எவராலும் அழிக்க முடியாத இரத்தக்கரை. உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தைரியத்தோடும் வீரத்தோடும் பொன்மனச்சேரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். கொடநாடு என்னாச்சு? கொடநாடு என்னாச்சு? என்னாச்சு? அது நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். தெய்வமே வேகத்தை குறைக்காம போயிட்டு இருக்கு. குறுக்கேது மணலாரி எது வந்துறக்கூடாது. ஆண்டவா, கட்சிக்கு விசுவாசமான தொண்டர்பதை எப்போதும் உங்கள் குரலில் இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். ஓபிஎஸ் தான் வரணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. அவர் யூஸ்லெஸ் ஃபெலோஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓபிஎஸ் வருவாருன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பழனிசாமி அவர் வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஓபிஎஸ் வருவாருன்ட்டு எதிர்பார்த்தோம். அவர் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது அம்மா மாதிரி அம்மாவோட ஆசையெல்லாம் என்னென்னவோ அது செஞ்சுருப்பாரு. 6 மினிட் வரைக்கும் எல்லாருமே பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உழைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடி தருவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். எல்லாருமே 10 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த காலத்திலிருந்து அதுக்கப்புறம் வந்த எலெக்ஷன்ல எல்லாமே தோல்வி தான். இதான் சரி.